வீட்டில் அம்பானி நிறுவனம் 640 கோடி ரூபாயை பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் அனைத்து சர்வர்களும் முடக்கப்பட்டு பெருமதிப்புக்குரிய போராட்டத்தையே செஞ்சிட்டு இருக்கிறோம். நன்றி. நெற்றி அணி இதற்கு உண்டு. ஏன்னா நாங்கள் போகும்போதே செல்வராஜ் அவர்கள் கருப்புரை உள்ளவர் சட்டத்துக்கு வந்த சிரமம் இருந்தாலும் கூட பரவாயில்ல சொல்லி எந்த அளவுக்கு அதிகப்படியான உறுப்பினர்களை கூட்டிட்டு போக அந்த ஏலத்தொகையை அவர்கள் குறிப்பிட்டவுடன் அனைத்து இணைய தளங்களும் நெட்வொர்க் எல்லாமே அங்கு முடங்கி போய் 640 ரூபா பணத்தையும் அம்பானி நிறுவனம் கட்டிட்டாங்க. இது சம்பந்தமா எவ்வளவோ பேர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் அவங்க ஏலம் எடுத்தாங்க, அவங்க பணத்தை கட்டிட்டாங்க. இப்போ இழப்பு யாருக்கு? வண்டிக்கு நான் 650 கோடி ரூபாய்க்கு தான் எடுத்தேன், 640 தான் எடுத்தேன்னு கட்ட போறாங்க. பேரையே நான் கொட்டும்போது ராமானி ஒரு குரல் கொடுத்திருந்தீங்கன்னா நான் உன்னை குத்தி இருக்க மாட்டேனேன்னு கேட்போம். நாம் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம், தொல்லை அடைந்து கொண்டிருக்கிறோம். இவை அனைத்துக்கும் நம்முடைய மாநாட்டுக்கு நீங்கள் அனைவரும் வாருங்கள். அந்த மாநாட்டில் இயக்கப்படக்கூடிய தீர்மானங்களை அரசு ஆதரிக்கவில்லை என்றால் தொடர்ந்து கண்டிப்பான முறையில் தலைவர் எந்த வழியில் போராட்டங்களை அறிவித்தாரோ அதே போல் கண்டிப்பாக போராட்டம் நடத்துவோம். தலைவருடைய வழியிலே தொடர்ந்து பேரவை நடக்கும், பேரவை அதே போல நடத்துவோம். அனைத்து வணிகர்களும் வாருங்கள். உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட 42வது மாநில மாநாடு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசு உள்ளாட்சித்துறை மூலம் 650 ரூபாயாக இருந்த வணிக உரிம கட்டணத்தை 3500 உயர்த்தி பின்பு வணிகர் சங்க பேரவையின் கோரிக்கையை ஏற்று 650 ரூபாய் என மாற்றி உத்தரவிட்டார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் அநேக இடங்களில் இன்னும் அதிகாரிகள் எவ்வளவு வசூல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வசூல் செய்ய முயல்கிறார்கள். இந்த பொன்னேரி பேரூராட்சியில் கூட 3000 ரூபாய் வணிக உரிம கட்டணம் செலுத்த வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறார்கள். இதில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இது போன்ற போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சீரான வணிக உரிம கட்டணம் வசூல் செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்க தவறினால் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எல்லா பிரச்சனைக்கும் அரசுக்கு உரிய கடிதம் அனுப்புகிறோம், எங்களுக்கு பதில் வருது. அதுக்கு அரசும் சில கோரிக்கைகளை நிவர்த்தி பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 3500 ரூபா வணிக உரிமம் கட்டணம்ன்ட்டு உள்ளாட்சித்துறை மூலமாக போட்ட உத்தரவுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சோம். அது 1200 ரூபாயாக குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி 3 வருடத்துக்கு ஒரு முறை வணிக உரிம கட்டணம் எடுக்கணுங்கிறத ஒவ்வொரு வருடமும் எடுக்கலான்னு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்குது. அதுமாதிரி நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுமாதிரி வாடகைக்கு ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி வரி விதித்ததை கண்டித்து நாங்கள் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மண்டலங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கும். எங்கள் பேரவைத்தில் மறைந்த எங்கள் தலைவர் வெள்ளையன் அவர்கள் வழியில் எங்கள் வணிகர் சங்க பேரவை தொடர்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கையில் எடுத்து போராடும். தீர்மானங்கள் நாங்கள் அதுக்குன்னே ஒரு கமிட்டி வச்சுருக்கிறோம். தீர்மானங்கள் இனிமேல் தான் ரெடி பண்ணணும். எதுவாக மத்திய மாநில அரசுகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டும் வகையில் தீர்மானங்கள் இருக்கும். மதிமுகவிலிருந்து ஐயா வைகோ வர்றாங்க, விடுதலை சிறுத்தைகள்லேருந்து தொல் திருமாவளவன் அண்ணன் வர்றாங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வேல்முருகன் அவங்க வர்றாங்க, IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் ஐயா காதர் மொய்தீன் வர்றாங்க, தேசிய தலைவர் காதர் மொய்தீன் ஐயா வர்றாங்க, கம்யூனிஸ்டில் முத்தரசன் ஐயாவும் சண்முகம் ஐயாவும் வர்றாங்க,
காங்கிரஸில் செல்வ பெருந்தகை வர்றாங்க. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும், எங்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை அரசு செவிசாய்த்தால் வாழ்க, இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். ஜனநாயக முறையில் எங்களுடைய போராட்டங்கள் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகம் 1991 போடப்பட்ட உலக வர்த்தக ஒப்பந்தத்தின் வாயிலாக இவைகள்லாம் வருது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 1000 2000 அல்ல, 2 லட்சம் கடைகள் இந்தியா முழுவதும் சிறு கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய மாநில அரசுகள் ஆன்லைன் நிறுவனங்களுக்குத்தான் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறார்கள். இது நம்முடைய உள்நாட்டு சில்லறை வணிகத்தை அழித்துவிடும். உள்நாட்டு சில்லறை வணிகம் அழிவு பாதையில் செல்வது ஒரு விவசாயி விதை நெல்லை விற்று சாப்பிடுவதற்கு சமமான செயல். இதை மத்திய மாநில அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும்.